எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியில் இன்னைக்கு நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்காரு. அப்போ மருத்துவர் ஐயா அவர்களை குறிப்பிட்டு, ஏன் கூட்டணி போனீங்க, இடஒதுக்கீடு திமுக தான் கொடுத்தது, நீங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் பாஜகவோட கூட்டணி போயிருக்கீங்க, சமூக நீதி பேசிட்டு சமூக அநீதி கூட்டணி உருவாக்கி இருக்குங்க அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வந்துட்டாலே வன்னியர்களை பற்றின நினைப்பு வந்துடும். அந்த சிலருக்கு பரீட்சை நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரா மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் வன்னியர் ஃபீவர் அடிச்சிடும். உடனே சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பொய்கள் கட்டுக்கதைகள் அவுத்து விட ஆரம்பிச்சிடுவாரு. ஏன் ஸ்டாலின் பொய் சொல்றீங்க, ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இவ்வளோ பொய் சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா நீங்க பேசுறீங்க. இதுல ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்காக கவலைப்படுறதை பார்த்தா ஆடு நனைதேன் ஓனாய் அழுகுற மாதிரி இருக்கு. 20% இடஒதுக்கீடு கருணாநிதி தான் கொடுத்தாருன்னு நீங்க சொன்னீங்களா? கருணாநிதி 20% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா 21 பேர் சும்மா உயிர் விட்டாங்களா? 21 பேர் உயிர் விடுறதுக்கு வேற என்னதான் காரணம்? 21 வன்னியர்கள் உயிர் கொடுத்து கிடைத்த இடஒதுக்கீடை சர்வசாதாரணமா உங்க அப்பா கொடுத்தாருன்னு சொல்றீங்களே, இந்த பொய் எதுக்கு உங்களுக்கு? கருணாநிதியோட ஜாதிக்கும் சேர்த்து 21 உயிர்கள் போனதுனால அந்த பயன்படுத்தி கருணாநிதி தன்னுடைய சமூகத்தையும் சேர்த்து ஐயா கேட்ட வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீடுங்கிறத நீர்த்து போக செய்து 108 சமூகங்களை சேர்த்து எல்லாருக்குமாக தன்னுடைய ஜாதியும் கருணாநிதியால் சேர்த்துட்டு 108 சாதிகளை சேர்த்து 20% இடஒதுக்கீடு கொடுத்து அதை நீர்த்து போக செய்தார். இந்த இடஒதுக்கீடு வரும்போதே அதை கொடுத்த அப்போ அன்னைக்கே மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, இந்த கனி அழுகி உள்ளது. உங்க அப்பா சொன்னார், நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன்னு சுவைத்து பாருங்கள். இந்த ஏமாற்றி கொடுத்த இடஒதுக்கீடை பத்தி சொல்லும் போது மருத்துவர் ஐயா அன்னைக்கே சொன்னாங்க, இந்த கனி அழுகி உள்ளதுன்னு மருத்துவர் ஐயா சொன்னாங்க. இப்போ மருத்துவர் ஐயாவால் கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு. எங்களை மாதிரியான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எங்களால் அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன பெற முடியுமோ அதை பெற்று நாங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டிய நிலைமையில இருக்கிறதுனால அந்த இடஒதுக்கீடை வேற வழி இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். மருத்துவர் ஐயாவும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உங்க அப்பா 21 உயிர்களுக்கு பொறுப்பேற்றுப்பாரா? 20% இடஒதுக்கீடு அவர் கொடுத்தாருங்கிறீங்க. இந்தியாவுக்கு யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? காந்தி நேதாஜியும் போராடி வாங்கி கொடுத்தாங்களா? இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல வெள்ளக்கார மவுண்ட் பேட்டன் கொடுத்தாரா? வன்னியர்களுக்கான எம்பிசி இடஒதுக்கீட்டை கருணாநிதி கொடுத்தாருன்னு சொல்றதும் இந்தியாவுக்கு சுதந்திரம் மவுண்ட் பேட்டன் கொடுத்தாருன்னு சொல்றதும் ஒண்ணுதான். தயவுசெய்து இப்படி அபத்தமா பேசுறத மாதிரி நிறுத்துங்க ஸ்டாலின் அவர்களை. ரெண்டாவது, நீங்க ஏதோ பாமகோட தயவே இல்லாம நீங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரிலாம் பேசாதீங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா, உங்களோட அரசு கவிழக்கூடிய சூழ்நிலை 2006 காங்கிரஸ் பின்வாங்குற மாதிரி நிலைமையில பாமக 18 எம்எல்ஏக்களை கொடுத்து கைமாற திரும்ப எதுவுமே கேட்காம உங்க அரசுக்கு உயிர் தண்ணி ஊற்றி காப்பாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதெல்லாம் மறந்துட்டு நன்றி கட்டத்தனமா பேசாதீங்க. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு பேசுறீங்களே. 2014 இருந்தே பாஜக கூட்டணியில என்டிஏ அலையன்ஸ்ல தான் பாமக இருக்கிறது. 10 வருடங்களுக்கு மேலாக பாமக அதே கூட்டணியில தான் இருக்கிறது. இதெல்லாம் தெரியுதா? இல்ல நீங்க கோமால இருந்தீங்களா, சுயநினைவு இல்லாம இருந்தீங்களா? உங்களுக்கு மேக்கப் போடவும், சைக்கிளில் போய் விளம்பரம் பண்ணவும், செல்ஃபி எடுக்கவும், கடற்கரைக்கு போகவும் உங்களுக்கு தெரியுது இல்ல? தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? 10 வருஷமா பாமக பாஜக தான் இருக்கு. இப்போ திடீர்னு சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இல்லை ஸ்டாலின்? உங்களோட தகுதிக்கும் நீங்க இருக்க பொறுப்புக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சமாவது முதிர்ச்சியோட நடந்துக்குங்க. 2014 திரும்ப சொல்ல 2014 பாமக பாஜக கூட்டணியில் தான் இருக்கு. இல்லைன்னா உங்க கட்சிக்காரங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. முரசொலி படிக்கிறத நிறுத்திட்டு எல்லா செய்தித்தாள்களையும் தொடர்ந்து படிங்க. இந்த மாதிரி அடிப்படை புதறிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ரெண்டாவது, ஐயா கூட்டணி போனதுக்கு ஏதோ தங்கமலை ரகசியம்லாம் கிடையாது, அது ஊரறிஞ்ச ரகசியம் தான் அப்படின்னு சொன்னீங்களாமே. ஐயா கூட்டணி போனதுக்கு எந்தவித அடிப்படை காரணமும் கிடையாது. 10.5% உங்களை மாதிரியான கட்சிகள் மறுப்பதற்கும், சமூக நீதிக்கு எதிராக உங்களை மாதிரி கட்சிகள் இருக்கிறதுக்கும், சமூக அநீதி நீங்க செய்யறதுக்கும் எதிர்த்து இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை வேணுங்கிறதுக்காகவும், இந்த மக்களும் நாடும் நாட்டு மக்களும் தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை மாதிரி கட்சிகளை அழிக்கணுங்கிறதுக்காக தான் பாஜகவோட ஐயா கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றதை விட தொடர்ந்துட்டு இருக்காங்க.
தங்கமலை ரகசியம் எது தெரியுமா ஸ்டாலின் அவர்களே? 2009 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்களை காங்கிரஸ் அரசு இனப்படுகொலை செய்த போது, முழுக்க சிங்கள அரசுக்கு அணு ஆயுதங்களை சகலவிதமான ஆயுதங்களை சப்ளை பண்ணி 1.5 லட்சம் மக்களை காங்கிரஸ் கொன்ன போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அடுத்த நாள் போய் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்க தெரியுமா? அதுதான் ரகசியம். என்ன ரகசியம்னா அது திகார் ரகசியம். கனிமொழி அவர்கள் திகார்ல கழி தின்னுட்டு இருந்தாங்க, ராஜா அவர்கள் ஜெயிலில் வச்சாங்க கொண்டு காங்கிரஸ்காரங்களே உங்களை கூட்டணி வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பிதுக்கி கூட்டணியில் சேர்த்தாங்கல்ல, அந்த திகார் ரகசியம் 2G ரகசியம் உங்க கட்சியோட கூட்டணிகளுக்கு பின்னதான் இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் இருந்திருக்கு. இதுதான் நம்ம பழங்காலத்துல பார்த்துட்டு வரோம். ரெண்டாவது, பாஜகவை ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு உண்மையிலே ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குதா? உங்க அப்பா தான் முதல்ல தமிழ்நாட்டில் பாஜக கூட போய் கூட்டணி வச்சாரு. 1999 வச்சாரு, 2001 கூட்டணி வச்சாரு. ஞாபகம் இருக்கா? ஹெச் ராஜா உட்பட, எங்க ஊர் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஜெகவீர பாண்டியன் உட்பட அந்த 4 எம்எல்ஏக்கள் பாஜக முதல்ல தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்த கட்சி எது தெரியுமா? திமுக தான். இப்போ நீங்க எந்த சனாதனம் உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும், காவி உள்ள வந்துரும் ப்ரோன்னு சொல்லி எங்கெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்களோ, அந்த காவியும் சனாதனத்தையும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தான் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சி தான், சாட்சாத் உங்க அப்பா தான். மேடைக்கு மேடை சொல்றீங்களா, நான் கலைஞரின் மகன், அதே கலைஞர் தான் கொண்டு வந்தாரு பாஜகவை. என்ன தெரியுமா சொன்னாரு? பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை, RSS என்பது திராவிட இயக்கம் போல, திராவிடர் கழகம் போல, அது ஒரு சமூக சேவக இயக்கம் அப்படின்னு யார் சொன்னாருன்னா கருணாநிதி அவர்கள் தான் சொன்னாரு. பாஜக ரொம்ப நல்ல கட்சின்னு சர்டிபிகேட் கொடுத்தது யாருன்னா உங்க அப்பா தான். பாஜகவுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக ஒருத்தரை அடிக்கணும், நீங்க காரி துப்பணும்னா உங்க அப்பாவை தான் அடிக்கணும், உங்க அப்பாவை தான் காரி துப்பணும். அதை பத்தி நல்லா யோசிச்சுட்டு அடுத்த தடவை பேசுங்க. இனிமேல் நீங்க எப்ப பேசினாலும் பாஜக ஒரு அயோக்கிய கட்சி நீங்க சொன்னீங்கன்னா, அந்த அயோக்கிய கட்சி நீங்க சொல்ற பாஜகவோட கூச்சப்படாம கூட்டணி வச்சு பதவிகள் அனுபவிச்சு நல்ல கொழுத்த கட்சி யாரு அப்படின்னா உங்க கட்சி தான். அது செய்தது யாருன்னா உங்க அப்பா தான். சரிங்களா? அதனால தயவு செய்து உங்க அப்பா என்ன பண்ணாருங்கிற வரலாற்றை கேட்டுக்கிட்டு, நீங்க தான் சமாதியில் உங்க அப்பா படுத்திருக்காருல, அவரோட ஆன்மா கிட்ட போய் பேசுங்க. முரசிலையை வச்சு கையோட திரும்பி வந்துடாதீங்க. முரசிலை வச்சுட்டு கூட உட்காந்து ஏன்பா பாஜக கூட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி நீங்க பேசலாம். ரெண்டாவது, சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தூரம். இது இந்தியா முழுக்க உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இடஒதுக்கீட்டை நாங்க தான் கொடுத்தோங்கிறீங்க. அதாவது 20% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக 21 பேர் சாகும்போது தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வாயை திறந்து ஒரு கண்டன அறிக்கையை கூட விட்டதில்லை. ஒரு போராட்ட நடத்துல, ஒரு ஆர்ப்பாட்ட நடத்துல ஏன் 21 பேர் கொண்டீங்கன்னு நியாயமா திமுக ஒரு எதிர்கட்சியாக சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துருக்கணும். களத்துல இறங்கி தெருவில் இறங்கி போராடின 21 பேர் எப்படி சுட்டு கொண்டீங்க அப்படின்னு வாயே திறக்காம கள்ளமௌனம் காத்தது திமுக தான். இன்னும் நுணுக்கமா உள்ள இறங்கி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, அமைதியா போயிட்டு இருந்த போராட்டத்துல 1987 செப்டம்பர் 17 இந்த போராட்டம் நடக்க போகுது. அதனால அதே நாள்ல சென்னையில அண்ணா அறிவாலயத்துல நீங்க அறிவித்திருந்த முப்பெரும் விழாவை நடத்த வேண்டாம், இன்னொரு நாள் நடத்துங்கள், மருத்துவர் ஐயா பலமுறை கோரிக்கை வைத்தும் பிடிவாதமா அதே நாள்ல தான் நடத்தணும். இந்த வன்னியர்களோட போராட்டத்தை ஒடுக்கணுங்கிறதுக்காக நீங்க அதே நாள்ல கூட்டத்தை நடத்தி இங்கிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி திரும்பிய மக்கள் எல்லாரும் இந்த சாலை மறியல் தொடங்குற நேரத்துல அந்த சாலை மறியலை செய்தவர்கள் மீது மிகப்பெரிய வன்முறையை ஏவியதுனால வரக்கூடிய மோதலில் தான் இந்த போராட்டம் மொத்தமே கலவரமாக வன்முறையாக மாறியது. சொல்ல போனா இந்த 21 உயிர்கள் பலியானதே திமுக திட்டமிட்டு அன்னைக்கு முப்பெரும் விழாவை நடத்தி தனது கட்சி ஆட்களை அனுப்பி வன்னியர்களோட இடஒதுக்கீடு போராட்டத்தை சாலை மறியலை இடையூறு செய்ததனால்தான் இத்தனை உயிர்களே போனது. நீங்க மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க, விக்கிரவாண்டி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தேன், இப்ப அடிக்கல் நாட்டிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க மணிமண்டபம் கட்டுறது சமூக நீதி மேல இருக்க பாசத்துல கிடையாது, நீங்க செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட பாக்குறீங்க. இந்த பாவத்துக்கு 21 பேர்களோட உயிர்களை கொள்றதுக்கும் அந்த வன்முறை தூண்டத்துக்கும் காரணமா இருந்த உங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது ஸ்டாலின். தயவுசெய்து அதை முயற்சி பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க. உங்க சமூக நீதி பத்தி அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா, வன்னியர்கள் மேல அவ்வளோ பாசம் இருந்ததுன்னா, வன்னியர்கள் தான் அப்படியே கசக்கி பொழிஞ்சு கண்ணீர் விடு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, எங்களோட கோரிக்கை என்னன்னா 10.5% இடஒதுக்கீடை கொடுங்கன்னு நாங்க தொடர்ந்து 15 வருஷத்துக்கு மேல எங்க ஐயா போராடிட்டு இருக்காங்க. இந்த 10.5% இடஒதுக்கீடை நீங்க கொடுத்தா என்ன கேட்டா, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அதிமுக வேணா அறிவிச்சிருக்கலாம், ஆனா நாங்க தான் வன்னியர்களுக்கு கொடுப்போம்னு ஒரு கதையை விட்டீங்க. இடையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்னொரு கதையை விட்டீங்க, நாங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருவோம், இதை விட அதிகமா கொடுப்போம்லாம் உங்க கட்சிக்காரங்களும் பில்டப்லாம் விட்டீங்க. பொய் சொன்னீங்க. பொய் சொல்றது திமுக காரங்களுக்கு புதுசு இல்லை. ஆனா நீங்களே சொல்ற மாதிரி பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்கடா போக்கத்தவங்களாங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னீங்களே, அந்த பொய்யை காப்பாற்றவாத முயற்சி பண்ணீங்களா? ஒரு இன்ச்சாவது அதை செயல்படுத்த முயற்சி பண்ணீங்களா? 10.5% இடஒதுக்கீடை மாநில அரசை செயல்படுத்தலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு.
சொல்லியிருக்கா இல்லையா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் நீங்க. ஊருப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு கீழே இருக்காங்கல்ல, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து வழக்கறிஞர்ல இருந்து சட்ட வல்லுநர்ல இருந்து எவ்வளவு பேர் உங்ககிட்ட இருக்காங்கல்ல. எத்தனை முறை சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு, தன்னோட அறிக்கையில 10.5% இடஒதுக்கீட்டை தருவதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த தடையும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசுக்கு தகுதி இருக்குங்கிறத தாராளம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மாநில அரசு இடஒதுக்கீட்டுக்கான சர்வேயை நடத்தி மாநில அரசு இடஒதுக்கீட்டு கொடுக்க முடியும். ஏற்கனவே பீகார்ல, கர்நாடகால, சத்தீஸ்கர்ல, ஒரிசால, ஆந்திரால, தெலுங்கானால, இன்னும் இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான ஒரு உள்ஒதுக்கீட்டை தமிழ்நாட்டு அரசால் மட்டும் ஏன் கொடுக்க முடியல? அப்போ பீகார்ல இருக்கவனா புத்திசாலி, கர்நாடகாவில் இருக்கவனும் புத்திசாலி. அவனுக்கெல்லாம் அவன் ஸ்டேட் கவர்மெண்டால என்ன முடியாதுங்கிறது தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அவனுக்கு பயந்துகிட்டு அந்த மக்களை மதிச்சு அந்த மக்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கெல்லாம் இழிச்சவாய்கள், தமிழ்நாட்டில் இருக்க வன்னியர்கள்லாம் முட்டாள்கள். நீங்க என்னத்த சொன்னாலும் காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு குருட்டு தைரியம். அந்த குருட்டு நம்பிக்கையில நீங்க என்ன பண்றீங்க? இடஒதுக்கீடுலாம் உங்களுக்கு கிடையாது, வேணா தேர்தல் காலத்துல 100,000 காசை விட்டுறேன் தூக்கிட்டு ஓடுங்கிற மாதிரி எங்க மக்களை அலட்சியப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. உண்மையிலே ஸ்டாலினுக்கு சமூக நீதி என்பது ஒரு 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 நகத்தளவு உங்க உடம்புல எங்கேயாவது ஒட்டி இருந்தா கூட, சமூக நீதி உணர்வு ஒட்டி இருந்தா கூட, நீங்க இந்நேரம் 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்திருப்பீங்க. ஆனா திட்டமிட்டு ஒரு வாரத்துல செய்யக்கூடிய ஒரு வேலையை திட்டமிட்டு 3 வருஷமா நீங்க புறக்கணிச்சு ஏமாத்திட்டு வர்றதுக்கான ஒரே காரணம் சமூக நீதி உங்க உடம்புல கிடையவே கிடையாது, உங்க கட்சியில கிடையவே கிடையாது. உங்களுக்கும் வன்னியர்களுக்கோ தமிழ்நாட்டில் உள்ள எந்த சமூகத்துக்கோ நியாயமா ஒரு சமூக நீதி கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. திமுக என்பது சமூக அநீதி கட்சி. அதனால திமுக இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு மறுக்குது. இது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு வேலையை ஒண்ணு பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? மத்திய அரசுல, அதாவது இந்தியா முழுமைக்கும் 27% ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியோட போராட்டம். அந்த இடஒதுக்கீடை செயல்படுத்துவதற்காக ஒரு வழக்கை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை கொண்டு போறாங்க. ஸ்டேட் கொண்டு போய் இங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாங்க. அந்த வழக்கு 27% ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கேட்டு. இந்த 27% அப்படிங்கிறது மண்டல் கமிஷன், காக்கா காலேல்கர் கமிஷன் உட்பட பல கமிஷன்களோட ஆராய்ச்சி, ரெக்கார்ட், ஸ்டாட்டிஸ்டிக், சர்வே பேசிஸ்ல சொன்ன நம்பர் 27% ஃபார் ஓபிசிஸ் அப்படிங்கிறது. ஆனால் உங்க வழக்கறிஞர்கள் திட்டமிட்டு திமுகவும் பாமக போட்ட வழக்கில் சேர்ந்துக்கிட்டு வேண்டுமென்றே அந்த இடஒதுக்கீட்டை குலைக்க வேண்டும், இடஒதுக்கீட்டை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே 50% இடஒதுக்கீடு கூட நீங்க புதுசா ஒரு கதையை சொன்னீங்க. 27% இடஒதுக்கீடு தான் மத்திய அரசால் இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட பல்வேறு குழுக்களோட பரிந்துரை. 27%க்கு சம்பந்தமே இல்லாம 50% ஓபிசிக்கு தரணும்னு சொல்லி குறுக்க அந்த கேஸை குழப்பி அந்த மத்திய அரசோட அட்டர்னி ஜெனரல் உட்பட எல்லாருமே அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வாதாடுவதற்கு முக்கியமான காரணமா இருந்தது யாருன்னா திமுக சொன்ன அந்த 50% அப்படிங்கிறது தான். இதனால ஒரு வருஷம் ஃபுல்லாவே மருத்துவ மாணவர்கள் படிப்புக்கு சேர முடியாம அவங்களோட எதிர்காலம் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ பாமக கொடுத்த அந்த 27% அப்படிங்கிற கோரிக்கை தான் இறுதியாக ஏற்கப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டு அளவில் உங்க கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இங்கேயும் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கல. இந்திய அளவில் இருக்கிற இடஒதுக்கீட்டுல போய் தேவையில்லாம தலையிட்டு 27% கேட்டதை நீங்களா போய் 50% மாத்தி அதை குழி தோண்டி ஒரு வருஷம் புதைச்சிட்டீங்க. நாங்க அதுக்கு உயிர் கொடுத்து திரும்பவும் 77% இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடைச்சிருக்கு. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்கள் தான் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசணும். மருத்துவர் ஐயா பற்றி பேசுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாழும் வள்ளலார் மருத்துவர் ஐயா அவர்கள். காந்திக்கு பிறகு தென்னாட்டின் காந்தி எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி இந்த மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, எவ்வளவு வெற்றிகளை விட்டு கொடுத்து, எவ்வளவு அதிகாரங்களை, பதவிகளை விட்டு கொடுத்து ஒரு துறவி போல எங்க ஐயா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா பதவி சுகங்களையும் நீங்களும் உங்க தங்கச்சியும் உங்க பையனும் உங்க பேரனும் உங்க மச்சானும் உங்க மச்சானோட அப்பாவும் உங்களோட பெரிய அண்ணனும் சின்ன தம்பியும்னு உங்க குடும்பமே சேர்ந்து தமிழ்நாட்டை ஆக்டோபஸ் மாதிரி உங்க அந்த கை ஆக்டோபஸ் பல கைகள் வச்சு தமிழ்நாட்டை பிடிக்கிற மாதிரி உங்க குடும்பமே சேர்ந்து தமிழ்நாட்டை பிடிச்சி வச்சிருக்குல்ல. அந்த மாதிரி மருத்துவர் ஐயா கட்சி நடத்தல, தன் மக்களுக்காக தியாகங்களை செய்து கொண்டு இந்த மருத்துவர் ஐயா அந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 10.5% இடஒதுக்கீடு அதிமுக அரையும் குறையமாக கொடுத்ததே பாமக தன்னோட எம்எல்ஏ இடங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நீங்க எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டி பரவாயில்லைன்னு சொல்லி மருத்துவர் ஐயா வாங்கினா 10.5%. இந்த 10.5% இடஒதுக்கீட்டில் மண்ணலி போடுறதுக்கு கேஸை கொடுத்தது யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் திரும்ப மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு சொல்லணுங்கிறத உங்கள் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோட உடன் பிறந்த ராஜமூர்த்தி என்பவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அந்த வழக்கையை போட்டவர். அந்த
குகேஷ்ங்கிறவர் வந்து உங்க மச்சானோட ரொம்ப நெருக்கமானவர். குகேஷ் என்பவர் நீங்கள் உங்கள் தந்தை கருணாநிதி இருவரும் வந்து ஆந்திராவில் இருக்கிற ஓங்கோல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்னமேலம் அப்படிங்கிற ஜாதியில் பிறந்து நீங்கள் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்து உங்கள் தந்தை வந்து உங்களோட ஜாதியோட பெயரை வந்து சின்னமேலம் அப்படிங்கிறத வந்து இசைவேளாளர்னு மாற்றிக்கிட்டாரு. அந்த மாற்றிக்கிட்ட பிறகு அந்த இசைவேளாளர் சங்கத்தோட பொறுப்பாளர் தான் இந்த குகேஷ்ங்கிறவர். அவர் நடத்தக்கூடிய அத்தனை இசைவேளாளர் சங்க மாநாட்டுக்கும் முக்கிய விருந்தினராக கலந்துக்கிறது யாருதுன்னா உங்கள் மச்சான், உங்களோட மச்சான் ராஜமூர்த்தி தான் வந்து எல்லா மீட்டிங்லும் முக்கியமாக கலந்துக்கிறாரு. இந்த குகேஷ் தான், அதாவது உங்கள் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய குகேஷ் தான் இந்த இடஒதுக்கீடு கெடுக்க வேண்டும் என்பதற்கான வழக்கை தொடுத்த முக்கியமான நபர்களில் ஒருத்தர். இதில் உங்கள் கை இல்லைன்னு எங்களை நம்ப சொல்கிறீங்களா? 10.5% இடஒதுக்கீடை கெடுப்பதற்கு உங்களோட பங்கு இல்லைன்னு நம்புற அளவுக்கு நாங்கள் முட்டாள்கள் இல்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஸ்டாலின் அவர்களே. தயவுசெய்து மருத்துவர் ஐயாவை எந்த பேச்சில், உங்களோட பேச்சில், உங்களோட தரங்கெட்ட பேச்சில் மருத்துவர் ஐயா அவர்களை தயவுசெய்து இழுக்க வேண்டாம். இழுத்தால் இதனோட விளைவு தேர்தலில் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். திமுக தலையில் மிகப்பெரிய மண்ணை வாரி இந்த மக்கள் போடுவாங்க. இந்த தேர்தலோட முடிவில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நன்றி மக்களே. தேங்க்யூ.